வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள் நாளொரு நற்சிந்தனை. ஏப்ரல் மாதம் 12ஆம் திகதி. உயிர் வழி அறிவு. சோல் கான்சியஸ்னஸ் ஓ எனர்ஜி கான்சியஸ்னஸ். மனம் தனது மூலம் நோக்கி நிற்கும் அகநோக்கு பயிற்சியால் தனக்கும் புறப்பிடமான உயிர்நிலையை, அதாவது உயிராற்றலை, அதன் இயக்கத்தை உணர்கிறது. உயிரை நெருப்பாக கொண்டால் மனதை வெளிச்சமாக கொள்ளலாம். இதுபோல உயிரே படற்கையில் மனமாக இயங்குகிறது. உயிர் நான் எனும் அகங்காரமாகவும் அதன் படற்கை சிறப்பே மனம் என்றும் உணர்ந்து அவ்வாறு விளங்கிய ஒன்றுபட்ட உணர்வு நிலையில் அறிவை விரித்து உயிராக உடலில் இருக்கும் இயங்கும் உணர்வு ஆற்றல் விண் எனும் நிலையில் பேரியக்க களமாகவும் காணும் பல பொருட்களில் அழுத்தம், ஒளியொலி, சுவை, மனம் இவையாக எழும் இயக்க ஆற்றலாகவும் பிராணிகளிடத்தில் இன்ப துன்ப உணர்வு உயிராகவும் இயங்கும் உண்மை அறிவுக்கு உண்டாம். இயக்க ஆற்றலான உயிரணுக்கள், பரமணுக்கள் ஒன்றாக கூடி இணைந்து திரட்சி பெற்று உருவங்களாகி மீண்டும் ஒவ்வொரு உருவத்திலும் ஊடுருவி நிறைந்து அதனதன் தன்மைக்கேற்ப அழுத்தம், ஒளி, சுவை, மனம், உணர்வு என்னும் 6 வகையில் ஒன்றாகவோ பலவாகவோ சிறப்புற்று இயங்கும் மறைபொருள் விளங்கும். இந்த உயிர்நிலை விளக்கத்தில் விழிப்போடு உலகத் தூய்க்கும் இன்ப துன்ப இயல்பறிந்து உயிர்கட்கு கடமை செய்து இனிமையாற்றி வாழும் அறிவே உயிர் வழி அறிவு. இவ்வறிவு நிலையில் தான் ஒழுக்கம், கடமை, ஈகை 3 இணைந்த அறநெறி இயல்பாக உண்டாகிறது. உயிர் ஈக்குவல் ஸ்பிரிட், அறிவு ஈக்குவல் நாலேஜ். உயிர் வழி அறிவு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். அருள் தந்தை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய உயிர் வழி அறிவு என்ற ஒரு சிந்தனையை மகரிஷி எமக்காக வழங்கியிருக்கிறார்கள். இந்த சிந்தனை அதிகமாக நாம் மனவளக்கலையிலே பயின்ற அத்தனை அன்பர்களுக்கும் இதனுடைய விளக்கங்கள் அதிகமாக தெரிந்திருக்கும். ஏனென்றால் நாங்கள் பிரம்மஞானம் கூட எடுத்திருக்கிறோம், ஆசிரியர்களாக இருக்கிறோம். அதனாலே இந்த உயிர் வழி அறிவு என்பது எல்லோருக்கும் ஒரு தெரிந்த விடயம்தான். இன்றைய சிந்தனையிலே மகரிஷி நாம் உயிரின் வழியாக அறிவை அறிந்து கொள்ளலாம் என்கின்றார். அது மிகவும் அழகாகவும் ஆழமாகவும் அதற்கான வழிமுறைகளையும் கொடுத்துள்ளார்கள். இது நமக்கு மகரிஷியாலே வழங்கப்பட்ட ஒரு மாபெரும் நிதியாகும். எப்படி நமது மூலத்தை அறிந்து கொள்வது, அதாவது அறிவை அறிந்து கொள்வது எல்லாமே வனவளக்கலை அன்பர்களால் அறிந்த ஒன்றுதான். இந்த மூலத்தை அறிவதற்கான பல வழிகளை அல்லது பல வழிமுறைகளை நமது முன்னோர்கள், அதாவது ஞானிகள், சித்தர்கள் கொடுத்துள்ளார்கள். அவர்களுடைய வழிகள் எல்லாம் ஒரு வெவ்வேறு வழிகளாகவும் அது பாமர மக்களாலே அதை பின்பற்றக்கூடிய வழிமுறைகளாகவும் அவை இருக்கவில்லை. குறிப்பாக நாங்கள் சில வழிமுறைகளை குறிப்பிடலாம். ஒன்று, வேதங்கள் மூலமாக அறிவது. இரண்டாவதாக வாசி யோகம் என்ற ஒரு முறையிலே அதை அறிந்து கொள்வது. மூன்றாவது கடயோகம் என்று ஒன்று சொல்கிறார்கள். அந்த முறையில் மூலமும் அறிந்து கொள்ளலாம் என்று அந்த பழைய காலத்திலே ஞானிகள், சித்தர்கள், அறிஞர்கள் அதை கடைபிடித்தார்கள். வேதங்கள் என்று நாங்கள் எடுத்துக்கின்ற பொழுது எங்கள் எல்லோருக்குமே தெரியும் 4 வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ரிக் வேதம் என்பது முதலாவது வேதம். அது அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால் மந்திர உச்சாடனம் சொல்லி
இறைவனை வணங்குவது. இதுதான் ரிக்வேதத்தினுடைய முக்கிய குறிக்கோள். அடுத்தது வேதம் என்று என்று இன்னொன்று கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பௌர்ணமி தினங்கள் அல்லது அமாவாசை தினங்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய வேள்விகள், தானங்கள் கொடுப்பது போன்ற முதலான காரியங்களை, அதாவது பிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய அளவுகள் எல்லாவற்றையும் அங்கே கொடுத்திருக்கிறார்கள். அப்படி செய்வதன் மூலமாகவும் நீங்கள் இந்த உயிர்நிலையை, இந்த உயிர் வழி அறிவை அறிந்து கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார்கள். மூன்றாவதாக சாம வேதம் என்று இன்னொன்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த வேதத்திலே மூன்றாவது வேதம், அதாவது இசையால் இறைவனை துதிப்பது. அது இசையின் மூலமாக இறைவனை துதித்து 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 அந்த இசையின் மூலமாகவே நாங்கள் அந்த உயிரினுடைய வழியை, அந்த அறிவு என்பதை அங்கே தெரிந்து கொள்வது. நான்காவதாக அதர்வண வேதம் என்று கொடுக்கிறார்கள். அதாவது நாங்கள் நம்முடைய பகைவர்களிலிருந்து எப்படி நம்மை பாதுகாத்து கொள்வது அல்லது விடுவதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்வது என்ற பல வழிமுறைகளை பல மந்திரங்கள் மூலமாகவும் அதற்காக சொல்ல வேண்டிய பல மந்திரங்களையும் அங்கே கொடுத்திருக்கிறார்கள். அதை சொல்வதன் மூலமாகவும் நாங்கள் இந்த உயிர் வழியான அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம் என்பது இவர்களுடைய கோட்பாடுகளாக இருக்கின்றன. இதைத்தான் 4 வேதங்கள் என்று இது யார் சொல்வதென்றால் இந்த இந்து புராணம் கூறுகிறது. வேதங்கள் யாரால் கொடுக்கப்பட்டதென்றால் பரமாத்மாவால் தான் கொடுக்கப்பட்டது. இந்த வேதங்களை பின்பற்றி வாழ்க்கையை நெறிப்படுத்தினால் நமது மூலத்தை அறிய முடியும். ஆனால் இதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமானது சாதாரண மக்களுக்கு. அதனால் இந்த வேதங்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக சில வழிமுறைகளான உபநிடதங்களை அவர்கள் வடிவமைத்தார்கள். அது அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு கூட இந்த வேதங்கள் புரியவில்லை. அது ஏனென்றால் இறைவனாலே கொடுக்கப்பட்டபடியினாலே அதை பலருக்கு விளங்கவில்லை. அதை புரிந்து கொள்வதற்காக உபநிடதங்கள் வடிவமைக்கப்பட்டன. இது ஞானிகளாலே வடிவமைக்கப்பட்டது. அதுவும் அதையும் சாதாரண மக்களாலே புரிந்து கொள்ளவும் கடைப்பிடிக்கவும் மிகவும் கடினமாக இருந்ததால் எல்லோராலும் பின்பற்றி இறை உணர்வு பெற முடியவில்லை. ஆனால் ஞானிகள் வேதங்கள் உபநிடதங்கள் மூலம் தங்களது மூலமான இருநிலையை உணர்ந்தார்கள், இறைநிலையை அடைந்தார்கள். அது உண்மை. அடுத்ததாக நாங்கள் 2ஆவதாக எடுத்துக்கொள்வதுதான் வாசி யோகம் என்ற ஒரு யோக முறையிலே இறைவனை அடைவது. வாசி யோகம் என்பது சித்தர்களால் கொடுக்கப்பட்டது. மானிடர் அஞ்ஞான மாயை அகற்றி ஞான வழியை கொடுக்கும் முறை. இந்த முறை உயிரை அறியும் வழி. அவன் பக்தி கொண்டால் இறை உணர்வு பெற முடியும் என்று காட்டும் வழி. அவன் மேல் அவன் பக்தி கொள்ள வேண்டும். அப்படி கொண்டால் இறை உணர்வு பெற முடியும் என்று காட்டுகின்ற ஒரு வழிதான் இந்த வாசி யோக முறை. இங்கு மூச்சை நெருப்படுத்துவது, பிராணாயாமம் ஒரே கால கணக்கோடு செய்து மூச்சை நெருப்படுத்துவதுதான் இந்த வாசி யோக முறை. எல்லோருக்கும் தெரியும், நமது உடலிலே 10 வகையான வாயுக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதையே தசவாயுக்கள் என்று கூறுகிறார்கள். அவை என்னவென்றால் பிராணன், நாகன், அபானன், ஊமன், வியானன், திருகரன், தேவதத்தன், உதானன், சமணன், தனஞ்சயன் என்ற ஒரு 10 தசவாயுக்கள் நமது உடலிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. இந்த தனஞ்சயன் வாயு மூலாதாரத்திலே மையம் கொண்டு, அதை மூலாதாரத்தில் தான் அது மையம் கொண்டிருக்கிற ஒரு வாயு. இந்த தனஞ்சயன் வாயு உடல் இறந்த பிறகும் பல மணி நேரம் உடலில் இருந்தே உடலை வீங்க வைத்து தலையின் மேற்புறமாக வழியாக இது வெளியேறும். இந்த தனஞ்சயன் வாயுதான் ஒரு குழந்தையை உந்தி தள்ளி பிறக்க வைக்கவும் அது உதவுகின்ற ஒரு வாயு. இந்த வாயுவை சித்தர்கள் வாழும் காலத்திலேயே பயன்படுத்தி உடம்பை அழியாமல் வைத்திருப்பதற்கான காயகல்ப யோக முறை மூலம் மூலாதாரத்திலிருந்து சகஸ்டாராதாரத்துக்கு கொண்டு சென்றார்கள் இந்த வாயுவை. இந்த முறையே வாசியோக முறை எனப்படுவது.
இதன் மூலம் தங்கள் மூலத்தை அவர்கள் அறிந்தார்கள், பயனும் பெற்றார்கள். ஆனால் இதுவும் எல்லோராலும் செய்ய ஒரு முடியாத ஒரு விடயமாக அந்த வாசி யோகமும் இருக்கிறது. அடுத்ததாக கூறுகின்ற பொழுது ஹடயோகம் என்ற இன்னொரு யோக முறையிலே இறைவனை அடைவது. இந்த யோக முறையில் பிராணனையும் அபானனையும் சமநிலைக்கு கொண்டு வந்து உடலை வளைத்தும் நெளித்தும் மூச்சோடு செய்யும் பல யோக பயிற்சிகளே ஹடயோகமாகும் என்று சொல்கிறார்கள். இதன் மூலம் இறை உணர்வை பெற முடியும் என்று கூறுகிறார்கள். இது மிகவும் ஒரு கடினமான பயிற்சிகள் இங்கே அடங்கி இருப்பதாலே இதை பலராலும் இந்த முறையிலே ஈடுபட முடியவில்லை. அதனால் மூலத்தை அறியவும் முடியவில்லை. இதில் வெற்றி பெற்றவர்கள் மிக சிலரே. இந்த முறைகளில் தங்கள் மூலத்தை அறிந்தவர்கள் சிலராக இருந்தார்கள். அதனால்தான் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சித்தர் நமது குருபிரான் அவர்கள் குண்டலின் தவம் மூலம் எமது மூலத்தை, அந்த அறிவை உணர்வதற்கான பயிற்சிகளை வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். மிகவும் எளிய முறை குண்டலினி தவத்தை எங்களுக்காக அவர் கொடுத்திருக்கிறார்கள். வாசியோக முறையொன்றும் இங்கு இல்லை, வாய்விட்டு உச்சரிக்கும் மந்திரம் இல்லை, ஊசிமுனை வாசல் ஒன்றை திறந்து காட்டி உன்னையே அங்கு காவல் சிறுநாள் வைத்து தேசிகனாய் அருளொளிரும் பார்வை மூலம் தீச்சை மறுபடியும் ஈந்தழைத்து சென்று மாசில்லா ஆதிநிலை அறியும் உச்சி மன்றத்தில் அமர்த்திடுவேன் அமைதி காண்பீர் என்கின்றார் மகரிஷி. மகரிஷி எமக்கருளிய எளிய முறை குண்டலினோக முறையில் மனம் தன் மூல நிலையான, அதாவது புறப்படமான உயிர்நிலையை, உயிராற்றலை, அதனுடைய இயக்கத்தை அறிகிறது. ஜேர்னி டுவர்ட்ஸ் த செல்ஃப் ரியலைசேஷன், ஜேர்னி டுவர்ட்ஸ் த கோட் ரியலைசேஷன் ஓ சோல் ரியலைசேஷன். இங்கு மகரிஷி உயிர் மனம் என்ற இரு மறை பொருட்களை பற்றி கூறுகின்றார். உயிர் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, இவைகள் எப்படி எமது உடலில் செயற்படுகிறது என்பதை நாம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்து கொண்டாலும் இதை நாங்கள் இன்னொரு முறை அதை தெரிந்து கொள்வது அவசியம் என்று நினைக்கின்றேன். இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களின் கூட்டு என்பது எல்லோருக்கும் தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற இந்த பஞ்சபூதங்களின் கூட்டுத்தான் எமது இந்த உடல். இந்த பஞ்சபூதங்களிலே முதலாவது தத்துவமே இந்த விண் தத்துவம். இந்த விண்ணே உடலில் உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தனித்த விண்களே உயிரினங்களில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இவையே உயிர் எனப்படுகிறது. சுத்தவழி தன்னிருக்கு ஆற்றலாலும் நுண் அதிர்வாலும் நொறுங்கி இறைத்துகள் ஆனது எல்லோரும் படித்ததே. இந்த இறைத்துகள்கள் ஒன்றாக தொகுப்பாக இருக்கும் போது விண் என பெயர் பெறுகிறது. இந்த விண் என்ற உயிர்த்துகள்கள் பல லட்சம் சுழல் வேகத்தில் சுழன்று கொண்டு இருக்கின்றது. இந்த விண்களின் கூட்டே எல்லா தோற்ற பொருட்களுக்கும் தோன்றுவதற்கான ஒரு காரணமான பொருளாக இருக்கிறது. உயிரினங்களில் தனித்து இயங்கும் விண்ணிற்கே உயிர் என பெயர் பெற்றிருக்கிறது. அந்த உயிரினுடைய அளவை எவராலுமே கணிக்க முடியாது. அந்த உயிரின் அளவை கண்களாலோ வேறு எந்த கருவிகளாலோ காண முடியாது, அளக்கவும் முடியாது. அவ்வளவு சிறியது. உயிரை உணரத்தான் முடியுமே அல்லாமல் உயிரின் அளவை. ஆனால் திருமூலர் அதனுடைய அளவை அம்பேதே கண்டிருக்கிறார். எப்படி கண்டாரோ தெரியாது. அவர் கூறுகின்றார், மேவிய செய்வன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறுட்டு மேவிய கூறுவது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,001 என்கின்றார். அதாவது ஒரு பசுமாட்டின் ரோமத்தை அதனுடைய கனம் எவ்வளவோ அதை வைத்து ஒரு நீளம் வெட்டி அதை 1,00,000 கூறு போட்டால் எவ்வளவு அளவு இருக்குமோ அதுதான் அந்த உயிரினுடைய அளவு என்று அவர் கூறுகிறார். ஆனால் இதை எந்த ஒரு கருவியாலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இப்பொழுது இந்த விஞ்ஞானம் கூட ஓரளவுக்கு இந்த உயிரினுடைய அளவை ஓரளவுக்கு இந்த காலத்திலே விஞ்ஞானம் ஒத்துக்கொண்டிருக்கிறது. விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஓரளவுக்குத்தான் அதை ஒத்துக்கொள்ளுகிறார்கள். என்றால் எலக்ட்ரான் என்பது ஒரு
9.10 மேலே 22 கிராம் என்று கணக்கிட்டு கூறுகிறார்கள். தத்துவ ஞானிகள் கூறும் விண், அதாவது ஃபண்டமெண்டல் எனர்ஜி பார்ட்டிகள் என்பது எலக்ட்ரானை விட மிகச் சிறிய துகள். இதை அவர்களால் கண்டுகொள்ள முடியாது. எப்பொழுது நமது உடலில் உயிர் வந்தது என்றால், தாய் தந்தை ஒன்று சேர்ந்த பொழுதே, கரு உண்டானனே அப்பொழுதே நமது உடலில் உயிரோட்டம் தொடங்கிவிட்டது. இந்த உலகில் ஒவ்வொரு நாளும் 4 லட்சம் குழந்தைகள் பிறக்கின்றன என்பது ஒரு புள்ளி விவரம். ஒவ்வொரு நாளும் 4 லட்சம் உயிர்கள் மனிதர்களிடத்தில் மாத்திரம் பிறக்கின்றார்கள், மனிதர்களாக பிறக்கின்றார்கள். உயிர்நிலையை உள்ளுணர்வாய் ஒடுங்கி சென்று ஆழ்ந்துணர்ந்தால் உயிருக்கு மூல நிலை, உண்மை நிலை பரமாகும், தெய்வமாகும். உயிர் திரட்சி பிரபஞ்சம் ஊறு முதல் அறிவு வரை உயிரின் ஆற்றல், உயிர் தனது உயர்வறிய உயிர்ஞானம் உலகறிவு அங்கொன்றே. உயிரின் நிலையை நாம் தெரிந்து கொண்டால் தெய்வ நிலையை அறியலாம் என்கின்றார் மகரிஷி. உயிர் விளக்கம் கிடைத்தால் உலகையே வாழ வைக்கலாம் என்பதை கூட மகரிஷி கூறியிருக்கிறார். அது விஞ்ஞானம் உறுதிபட விளக்கிடாத, வேதாந்தம் தெளிவுபட கூறிடாத, மெஞ்ஞானம் உரைமூலம் உணர்த்திடாத மிகச்சிறந்த தத்துவம் உயிராம். தேர்வீர் இஞ்ஞானம் மனித இனம் அடையும் போதே ஈதல் இசைபட வாழ்தல் இயல்பாய் உண்டாம். அஞ்ஞானம் என்னும் சொல்லை உலகிலுள்ள அகராதி அத்தனையும் விலக்கி நிற்கும் என்று மகரிஷி அவர்கள் ஒரு கவியிலே சிறப்பாக அதை கூறியிருக்கிறார்கள். உண்மையிலே நம்முடைய உயிர் இருந்து ஒரு படர்க்க நிலையாக ஒரு சீவகாந்தம் என்ற ஒரு காந்தம் அங்க உடலிலே இருந்து, அந்த உயிரில் இருந்து நமக்கு தோன்றிக் கொண்டிருக்கின்றன. அந்த உயிரின் மையம் மூலாதாரம். அந்த மையத்திலிருந்து உயிர் துகள்கள் உடல் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் உயிரோட்டம் என்று கூறுகிறோம். இந்த உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான உயிர் துகள்களில் எண்ணிறைந்த இறைத்துகள்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு உயிர்த்துகளும் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. அதனால் அதில் உள்ள இறைத்துகள்களோ காந்த அலைகளாக வெளிவருகின்றன. அவ்வாறு வெளிவரும் அலைகளின் தொகுப்புத்தான் இந்த சீவகாந்தம். இந்த சீவகாந்தம் தான் உடல் இயக்கத்திற்கு ஒரு 80% மன இயக்கத்திற்கு 20% வீதத்தையும் எடுத்துக்கொள்கிறது. அந்த இறைத்துகள்கள் தான் காந்தம். இறைத்துகள்களும் தற்சுழற்சி கொண்டது. உடலிலுள்ளேயும் அங்கே வெளி உள்ளது, அந்த சுத்த வெளி இருக்கிறது. அந்த வெளியோடு இறைத்துகள்கள் உரசும் போது தற்சுழற்சி அடைகிறது. இந்த இறைத்துகள்கள் சீவகாந்தமாக உடல் முழுவதும் பரவி இருக்கின்றன. உடலில் சீவகாந்தம் திணிவாக இருந்தால் ஆன்மீக வெற்றிக்கு அது வழி சமைக்கும் என்கின்றார் மகரிஷி. காந்தம் திணிவாக இருக்க வேண்டும். அப்போ இந்த காந்தம் திணிவாக இருக்கின்றவர்களுக்கு உண்மையிலே என்ன, அந்த சீவகாந்தம் அவர்களுடைய சீவகாந்தம் திணிவாக இருப்பவர்களுக்கு ஒரு நாளும் கோபம் வராது என்கின்றார் மகரிஷி. சீவகாந்தம் திணிவாக இருந்தால் உடலில் நோய் வராதும் என்கின்றார். சீவகாந்தம் திணிவாக இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும் என்கிறார். சீவகாந்தம் திணிவாக இருப்பவர்களுக்கு கர்ம வினைகள் கூட போகும் என்று மகரிஷி கூறுகிறார். செல்களிலே இருக்கும் பாதிப்புகளை கூட அது மாற்றும் என்று மகரிஷி கூறுகிறார். ஆகவே நாங்கள் இந்த சீவகாந்த பெருக்க பயிற்சிகள் நமக்காக மகரிஷி கொடுத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் உண்மையிலே திணிவு பெற்ற சீவகாந்தம் எங்கே இருக்கிறது என்றால் நமது கருமையத்திலே தான் இருக்கிறது. கரு என்றால் இறைவன் அங்கே இருக்கின்றான். அங்குதான் சீவகாந்தமும் இருக்கிறது. இந்த சீவகாந்தம் தான் அந்த உடலில் உள்ள அத்தனை செயற்பாடுகளுக்கு மூலமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்தீர்கள். ஒரு விண்ணிலிருந்து வெளிவரும் இறைத்துகள் மீது சுத்தபலி அழுத்துகின்ற பொழுது இறைத்துகளின் சுழற்சி வேகம் குறைந்து 0 ஆகும். அப்படி 0 ஆகின்ற போது இறைத்துகள்கள் சுத்த வழியிலே கரைந்து விடுகிறது.
இவ்வாறு கரையும் போது இறைத்துகள்களில் உள்ள ஆற்றல் அழுத்தமாகவும் ஒலி ஒளி சுவை மனமாக மாற்றம் பெறுகிறது. இதையே பஞ்சதன் மாத்திரை என்கின்றார்கள். அழுத்தம், ஒலி ஒளி சுவை மனம், சுவை நாற்றம் ஐந்தும் உயிர் ஆற்றலே. அது தனது ஆற்றல்தனை அடக்கம் விழுப்பமும் துய்த்தலும் உணர்தலும் அறிவாகும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் வித்துக்கும் பொருள் ஒன்றே என்கின்றார் மகரிஷி. நாங்கள் இப்பொழுது அடுத்ததாக அந்த மறைபொருளாக இருக்கின்ற மனம் என்றால் என்ன என்று நாங்கள் எல்லோருமே தெரிந்ததுதான். இருந்தாலும் நாங்கள் சிறிது சிந்திப்போம். மனம் என்றால் என்ன? மனம் இல்லாத மனிதரும் இல்லை, மனதை அறிந்த மனிதரையும் இல்லை என்பார் மகரிஷி. மனம் சக இதம்தான் மனிதன். எவன் ஒருவன் மனதை இதமாக வைத்திருக்கிறானோ அவனுடைய பெயர்தான் மனிதன் என்கின்றார். இன்று வரை வளர்ந்த விஞ்ஞானமும் மனதை எவ்வளவுதான் இந்த விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் கூட இந்த மனத்தை அதனாலே இன்னும் கணிக்க முடியவில்லை. வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை சிக்கல்களை உணர்வதும் இந்த மனம்தான். சிவகாந்தம் புலன்கள் மூலமாக இயங்கும் போது அதை உணர்வுகளாக அனுபவிக்கிறோம். தோல் மூலம் தொடு உணர்வாகவும், நாக்கு மூலம் சுவை உணர்வாகவும், மூக்கின் மூலம் வாசனை உணர்வாகவும், கண்கள் மூலம் ஒளி உணர்வாகவும், காதுகள் மூலம் ஒலி உணர்வாகவும் அனுபவிக்கிறோம். அதே சிவகாந்தம் மூளையின் வழியாக இயங்கும் போது இந்த 5 உணர்வுகளை உணரக்கூடிய மனமாகவும் செயல்படுகிறது. மனம் 2 செயல்களை செய்கிறது. ஒன்று சுருக்கி வைக்கிறது, இன்னொன்று விரித்து காட்டுகிறது. நமது அனுபவங்களை கருமையத்திலே ஒரு அலைவடிவிலே அது சுற்றி வைக்கிறது. பிறகு தேவை, பழக்கம், சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த அலைகள் நமக்கு எண்ணங்களாக திரும்ப நினைவுக்கு கொண்டு வருகிறது. மனம் என்பது இறைவனால் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். மனமது இயற்கையில் மாபெரும் நிதியலோ. மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே. மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமாம். மனதிலே உளதெல்லாம் மற்றொன்று தேடுவீர் என்கின்றார் மகரிஷி. மனத்தூய்மை வினத்தூய்மை மனிதன் வாழ்வில் மகிழ்ச்சி, இன்பம், நிறைவு, அமைதி நல்கும். மனம் உயர நேர்மை வழி அகத்தவமாம், மற்றும் வினை உயர அறமே ஆகும் என்று அறுதியிட்டு கூறுகிறார் நமது மகான். அதனால் மகரிஷி இன்றைய சிந்தனையிலே உயிரை அறிவதன் மூலம் அந்த மூலத்தை அறிவதற்கு மற்ற சித்தர்கள் ஞானிகள் காட்டிய வழியில் இருந்து வேறுபட்டு ஒரு எளிய முறை தவத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்பதை சிறப்பாக எடுத்தியம்பியிருக்கிறார்கள். 6வது அறிவோடு கூடிய மனிதனுடைய வாழ்வே தன்னை அறிதல் பயணம்தான். கடவுளை அறிவதற்காக, அதாவது எனது மூலத்தை அறிவதற்காக மனிதன் செய்யும் பயணமே அவனுடைய வாழ்க்கை. இறைநிலை உணர்தல் அல்லது தன் மூலநிலை அறிதல் வேண்டுமானால் தவம்தான் ஒரே வழி. உள்ளதை உணர்வதற்கும் நல்லது செய்வதற்கும் அல்லது விடுவதற்கும் இந்த தவமே உதவும். நமது உயிர் மேலேயே தவம் இயற்றுவதே இறை வழிபாடாகும். இந்த அகத்தவம் என்ற குண்டலை யோகத்தால் மட்டுமே மன அலைச்சுடலை குறைத்து ஆழ்ந்த நிலைக்கு மனதை கொண்டு செல்ல முடியும். இது ஒரு நாளிலோ, ஒரு வாரத்திலோ, ஒரு வருடத்திலோ சாத்தியமாகாது. பயிற்சி தொடர் பயிற்சி மூலமே இது சாத்தியம். அறிவுதனை கருவினை இணைத்து தவமாற்ற 5 குணங்கள் அமைதி பெறும். அருகுணமும் சீராம். அறிவுதன் விழிப்பு நிலை பொருளாதொழிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியேது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன் வினைகள் போமே. அறிவு துரியாதீத நிலை நிற்க ஆதியாம் இப்பொருளாம் அரும் புறவித்தொடரே என்கின்றார் மகரிஷி. அதனால் இந்த துரியாதீத தவத்தில் மனம் உடலிலிருந்து வெளியே வந்து பிரபஞ்சம் வரை விரிந்து மேலும் பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள சித்தவெளி என்ற இறைநிலையோடு கலக்க விடுகிறது. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்கிறார் மகரிஷி.
அப்போ நித்தம் நித்தம் உயிரை நிலையோடு கலக்கவிடும் இந்த துரியாதீத தவத்தை செய்வதன் மூலமே உயிர் வழியாக அறிவை அறிந்து கொள்ள முடியும். அதற்கான முயற்சிதான் இன்றைய சிந்தனையிலே மகரிஷி அவர்கள் சிறப்பாக இன்றைய இடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். அப்படியான இந்த சிறப்பான ஒரு இந்த இந்த ஒரு சிந்தனையை நீங்கள் எல்லோரும் இதற்கு மனவளக்கலையில் இருப்பதனாலே எல்லோருமே இதை தெரிந்த ஒரு சிந்தனை தான். ஆனால் இப்படியான சிந்தனையிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுதுதான் நாம் ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3 முனைந்த ஒரு அறநெறி வாழ்க்கை நமக்கு இயல்பாக உண்டாகும் என்று மகரிஷி முடித்திருக்கிறார்கள். அப்போ நாங்கள் அந்த பஞ்சதன் மாத்திரைகள் மூலமாக அந்த நாங்கள் உயிரினுடைய நிலையின் விளக்கத்தோடு விழிப்போடு உலகத்தை தூய்க்கும் இன்ப துன்ப இயல்பறைந்து உயிர்களுக்கு கடமை செய்து நாங்கள் இனிமையாக வாழும் அறிவே உயிர் வழி அறிவு என்று அவர் கூறியிருக்கிறார். இன்றைய சிந்தனையை நாங்கள் எல்லோரும் சிறப்பாக நீங்கள் முன்பே பெற்றிருந்தால் கூட இன்றைய சிந்தனையை என்னால் முடிந்த அளவு ஏதோ கொடுத்திருக்கிறேன். மனித உயிர் பிறவிதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனிட ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பலவினை கடம்பை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மனத்தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதன் அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக் கலையினை பரப்பி நலம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமும். நன்றி.